தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு ஒரு சன்னதி முன்னாலே வாருங்கள் என்று தாவீது சொல்லுகிறார். அது அவருடைய அனுபவம். நமக்கும் கூட அந்த அனுபவம் இருந்தால் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவரை நாம் துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதிக்கிறோமா என்பது இன்றைய கேள்விக்குறி. நாம் கண்ட இந்த காலத்தை அநேகர் காணவில்லை. உலகம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா பேரழிவுகள், இயற்கை சீற்றம், நிலச்சரிவு, வெள்ளம், புயல், பெரிய பெரிய பணக்காரன்னா தங்க இடம்லாம் தவிக்கிற ஒரு நிலைமை. ஸ்ரீலங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில மதந்துருச்சு. எல்லாரும் கண்ணீர் சிந்திட்டாங்க. லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை சமாதானத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் வைத்திருக்கிறார். நாம் கட்டாயம் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்றி உள்ளவர்களை தேவன் தேடுகிறார். நன்றி உள்ளவர்களை கடவுள் நேசிக்கின்றார். அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். நாம் நன்றியுள்ள இதயத்தோடு நாம் தேவனை நோக்கி பாடுவோம், துதிப்போம், ஆராதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம், அவருக்கு மகிமையும் கனத்தையும் நாம் செலுத்துவோம். இந்த மாதம் மகிழ்ச்சியின் மாதம். ஏனென்றால் நம்முடைய அருளாளர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த நாள் இந்த மாதத்தில் தான் இருக்கிறது. ஆகவே இந்த மாதம் நமக்கு ஒரு ஸ்பெஷல் விசேஷித்த மாதம். ஆகவே நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். நாம் தேவனை கொண்டாட வேண்டும். அருமை கட்சிகளை நாம் நேசிக்க வேண்டும், அவரை அன்பு கூற வேண்டும். அருமையானவர்களை இன்றைக்கு வேத பாடமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனம் வரைக்கும் வாசிக்கப்பட்டது. இந்த 7 வசனங்களில் ஏறக்குறைய ஒரு 70 மெசேஜ் கொடுக்கலாம். அவ்வளவு ஒரு சத்தியங்கள் அதில் இருக்கு. ஆனால் 1ஆம் வசனத்திலிருந்து 7 வசனமும் நடந்த விஷயங்கள், நடக்க போகின்ற விஷயங்கள், தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுதல்கள், இப்படி பல விஷயங்கள் இந்த 7 வசனத்தில் அடங்கியிருக்கிறது. நாம் எல்லாவற்றையும் தியானிப்பதற்கு காலமும் நேரமும் நமக்கு இல்லை. ஆனாலும் இன்றைக்கு நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெருமையை நாம் இன்றைக்கு படித்து மகிழ்வோம். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வருவதற்கு முன்னதாக வாழ்ந்த தீர்க்கதரிசி தான் ஏசாயா தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிகள் எல்லாம் மிகவும் பெரியவர் என்று அழைக்கப்படுபவர் ஏசாயா தீர்க்கதரிசி. 2வது எரேமியா, 3வது எசேக்கியேல், மற்ற 12 தீர்க்கதரிசன புஸ்தகங்களை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் சிறிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்வார்கள். அருமையான மாபெரும் தீர்க்கதரிசி வரப்போகிற 700 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வரப்போகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தரிசனம் பார்க்கின்றார். அவர் எப்படி இருப்பார்? அவர் பார்த்து, இந்த தரிசனத்தை பார்த்து, அந்த வெளிப்பாடுகளை பார்த்து ஆண்டவருக்கு அவர் பெயர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பாலகன் யார்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு யாருக்காக இயேசு பிறக்கவில்லை, நமக்காக பிறந்தார். ஆகவே இயேசு நமக்காக என்று நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். 2வது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். 2வது நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மிகவும் சொந்தமானவர். நமக்காக ரத்த உறவு கொள்ளக்கூடிய ரத்தத்தை சொல்லி விட்டவர். நமக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். அவர்களுடைய
இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டவர். ஆகவே ஆண்டவரிடத்தில் நாம் சொந்தம் பாராட்ட வேண்டும், அவரோடு கூட உறவு கொள்ள வேண்டும், அவரோடு ஐக்கியப்பட வேண்டும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. இப்பொழுது அந்த வரப்போகிற மெஸ்ஸையா, உலக ரட்சகர், உலக மீட்பர், அவர் எப்பேற்பட்டவர் என்று அவருடைய குணாதிசயங்களை, வரப்போகிற கிறிஸ்துவின் குணாதிசயங்களை தீர்க்க தரிசனமாக எசேயா தீர்க்கதரிசி உரைக்கிறார். கர்த்தத்துவம் அவர் கோரிக்கை இருக்கும். நிறைய பேருக்கு இப்ப தமிழில் வாட் இஸ் கர்த்தத்துவம்? கர்த்தத்துவம்னா உண்மை, த கவர்மெண்ட், பரலோக ராஜ்யத்தினுடைய அதிகாரம், ஆளுகை அவர் சுகழ்ந்தார் இருக்கும். அல்லேலூயா. ஆதியில் வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தை தான் இயேசு. அந்த வார்த்தை மாம்சமாயிற்று, அந்த வார்த்தை தேவனாயிருக்கிறது, சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருடைய கர்த்தத்துவம், the godliness, the kingdom of God அவருடைய தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களை, ஆண்டவர் அடிக்கடி சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல, நான் கூட இவ்வுலகத்துக்குரியது அல்ல, என் ராஜ்யம் வேறு என்று ஆண்டவர் அடிக்கடி சொன்னார். அந்த ராஜ்யத்தை குறித்து போதிக்கத்தான் நான் வந்தேன். அந்த ராஜ்யத்திற்கு எல்லாம் ஒரு நாளிலே கொண்டு போவதான் நான் வந்திருக்கின்றேன். அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியாக உங்களுக்காக என்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்க வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அடிக்கடி சொன்னார். ஆக கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இஸ் காட். காற்றின் கடலை நடக்கும் போது அவர் தேவனாயிருக்கிறார், கடல் மேல் நடக்கும் போது தேவனாயிருக்கிறார், லாதுவை மறுத்த லாதுவை உயிரோடு எழுப்பும் போது தேவனாயிருக்கிறார். அதே படகிலே கலைப்பாய் தூங்கும் பொழுது அவர் மனிதனாய், மனிதன் கடவுள். அல்லேலூயா. அதே மாதிரி தாகமா இருக்கிறேன், அந்த சமாரியா ஸ்திரீ கேட்கும் போது அவர் மனிதனா இருக்கின்றார். ஒரு சமயம் அந்த அத்திமரத்தை பார்த்து பசி உண்டாயிடும், ஏதாவது பழம் இருக்கிறதா என்று பார்க்கும்போது மனிதனா இருக்கின்றார், மனித தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரும் அவர் கோரிக்கை இருக்கும். இப்பொழுது அவருடைய பெயரை, அவருடைய சுவாபத்திற்கும் அவர் யார் என்பதற்கு பொருத்தமாக சொல்லுகிறார். அவர் நாமம் அதிசயமானவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிசயமானவர். ஆமாங்க, அவர் பிறப்பு அதிசயம், அவருடைய வார்த்தைகள் அதிசயம், அவர் செய்த கிரியைகள் அதிசயம், அவர் செய்த அளித்த சுகங்கள் அதிசயம், அவர் செய்த ஒவ்வொரு அவர் வார்த்தையை பார்க்கும் பொழுது எல்லாமே அதிசயமா இருக்கு. அவர் சிலையில் அறையப்பட்டது அதிசயம், உயிரோடு எழுந்தது அதிசயம், மீண்டும் வருவேன் சொன்னது அதிசயம், அவரை தொட்டாலே அதிசயம். இஸ் a full of wonders, is a man of miracles. அற்புதத்தால் நிறைந்தவர், அதிசயத்தால் நிறைந்தவர். அவர் வஸ்திரத்தை ஓரப்பட்டு தொட்டாலே அதிசயம் நடக்கும். எஸ், அவர் நாமம் அதிசயமானவர். which means இன்றைக்கும் தேவன் உனக்காக, உங்களுக்காக, எனக்காக அதிசயங்களை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய் இருக்கின்றார். ஆனால் இந்த விசுவாசத்தை நீங்கள் இழந்துவிடாதீர்கள். God will do wonders even right now in your life, in your personal life, in your family life, in your official life. God will do miracles and wonders. He is alive today. அவர் அதிசயமானவர். இந்த அதிசயமானவர் இதெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன். ரெண்டாவது ஆலோசனை கர்த்தர். என்னது ஆலோசனை கர்த்தர்? தப்பு தப்பா சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால எத்தனை புருஷன் மனை பிரிச்சுக்கிறாங்க. தப்பான கவுன்சிலிங், எத்தனை சபையில பிரிவினைகள், தப்பான கவுன்சிலிங், தப்பா சொல்லிக் கொடுப்பாங்க. பாஸ்டர் நல்லா சொல்லிக் கொடுப்பாரு, போய் தப்பா சொல்லிக் கொடுப்பாங்க. விசுவாசி ஒரு விசுவாசிக்கு நான் விசுவாசி
சரிங்களா? குடும்பத்தில் தவறான ஆலோசனைகள், ஆபீஸ்ல தவறான ஆலோசனைகளாக கொடுத்து இன்னைக்கு எல்லாமே ஸ்கேட்டர்ட் சிதறடிக்கப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம் ஆராதிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நல்ல ஆலோசனைகளை தர காத்து கொண்டிருக்கின்றார். போட்டியும் பிரச்சனை வந்தா அவர்கிட்ட போங்க, குழப்பம் வந்தா அவர்கிட்ட போங்க, கலக்கம் வந்தா அவர்கிட்ட போங்க. என்ன செய்யணும் என்ன செய்யணும் கூடாதுன்னு தெரியலையா அவர்கிட்ட போங்க. நல்ல ஆலோசனை உங்களுக்கு தருவார். பிகாஸ் அவரு ஆலோசனை கர்த்தர். அவருக்கு ஆலோசனை நம்ம எல்லாருக்கும் ஆலோசனை கொடுப்பதற்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். நமக்கு எனக்கு ஆலோசனை சொல்ல யாருமே இல்லையே, எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு நினைக்காதீங்க. God will give you good counseling. தேவன் நல்ல ஆலோசனைகளை தருவார். ஒரு குற்றவாளி போலீஸ்காரன் முதல்ல எங்க அனுப்புவான் தெரியுமா? கவுன்சிலிங் அனுப்புவான். பாருங்க, சங்கத்தில் அடிக்கடி கவுன்சிலிங் அனுப்புவான். கோர்ட்டுக்கு போனா அவன் அனுப்புவான் தெரியுமா? ஜட்ஜி கவுன்சிலிங் தான் அனுப்புவார். இந்த ஃபேமிலி கோர்ட்ல 10 கவுன்சிலிங் போங்கன்னு அனுப்பிச்சிடும். அங்க போய் அவங்க ஆலோசனை எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் எல்லா ஆலோசனைக்காரரை காட்டிலும் அருமையான ஆலோசனைகளை நமக்கு தர தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லவராய் வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார். எல்லா ஆலோசனையும் தேவன் நமக்கு தருவார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். The Bible says, வேதம் சொல்லுகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். ஆக ஆச்சரியமான ஆலோசனை கர்த்தர் நமக்கு இருக்கும்போது நாம ஒரு துர்மார்க்கிட்ட ஆலோசனை கேட்கணும், நாம ஒரு மற்றவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும், மழை அதுக்கிட்ட ஆலோசனை கேட்க அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கின்றார். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்றோம், அவர் வல்லமையுள்ள தேவன். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவன். ஆமாங்க, அவருடைய வல்லமையை நாம் சுவிசேஷத்தை பார்க்கிறோம். எத்தனையோ பெரிய பெரிய வல்லமையான காரியங்களை தேவன் செய்கிறார். அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவன் ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். எஸ், அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், 100க்கு அதிபதி, கர்த்தரை அறியாத மனுஷன். ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு வந்து முன்னே ஒன்று கேட்டான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வீட்டுக்கு வர அளவுக்கு நான் பரிசுத்தவன் இல்லை, நான் பாக்கியவனா இல்லை, நான் தகுதி இல்லை, அபாத்திரன். ஒரு வார்த்தை சொல்லுங்க. அல்லேலூயா. டெல் மீ ஒன் வேர்ட். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறிடும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஒரு நல்ல பாட்டு பாட முடியாது, டயர்டா இருக்கு. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தா. இந்த வார்த்தையெல்லாம் பலம்தான். எங்க வார்த்தையெல்லாம் செழிப்பாங்க, எங்க வார்த்தையெல்லாம் மதுரமாக சொல்லி ஒரு பாடலாசிரியர் எழுதியிருக்காரு. ஆக இவன் நாம் ஆராதிக்க தேவை, வல்லமை தேவை. அதை என்னைக்கு மாற்றாதீங்க. உங்களால செய்ய முடியாதது அவன் உங்களுக்காக செய்து முடிப்பான். That's what is power. Hallelujah. Which I cannot do for me, for you, for my children, for my wife. But God is able to do any miracle, any wonders for me. எந்த பெரிய அதிசயமான காரியத்தை செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அதுதான் வரப்போகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், அவர் நித்திய பிதா. ஆண்டவர் வந்து ரொம்ப பாசமா ஜனங்கிட்ட அவர் மனதுருகி பிறவை கூடலுக்கு பார்வை அளித்தார். மனதுருவங்களுக்கு பெருசு அன்பு அப்படி இதயம் உருகும். இதயம் உருகி மனதுருகி அவர் பிறவை கூடலுக்கு அவர் பார்வை அளித்தார். மனதுருகி குஷ்டரோகி இருக்கலாம் சுகம் கொடுத்தார். அவர் இரக்கம் நிறைந்தவராக மனதுக்கம் உடையவராக அவர் உலகத்திலே வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கின்றோம்.
தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் கத்தனவங்களுக்கெல்லாம் அவர் இறங்கி வாழ்வு கொடுத்தார், சுகம் கொடுத்தார், மன்னிப்பு கொடுத்தார். இறக்க கேட்ட எல்லாருக்கும் கர்த்தர் இறக்கம் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. வை அவர் நம்ம பிதா, நித்திய பிதா. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? சேர்த்துக்கொள்வார். The day will come. The day will come. Your parents will leave you alone. உங்க பெற்றோர்களை கைவிடுவார். ஆனால் ஆண்டவர் நித்தியமாய் இருக்கின்ற தகப்பனார். தாய் தன் பாலகனை மறப்பாலோ அவர் மறந்தாலும் நான் உன்னை அவர் நித்திய பிதாவாக நாம் இருக்கிறார். இதற்கு உங்களுக்கு என்ன வேணும்? அவரை நீங்க சுதந்திரிக்கணும். அவரை நித்திய பிதாவா உங்களுக்கு இருக்கிறதுக்கு நீங்க உங்க லைஃப்ல ஸ்பேஸ் கொடுக்கணும். அல்லேலூயா. இடம் கொடுக்கணும். ஸ்பேஸ் கொடுக்காத மறைக்கிறது. நீங்க ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அவருக்கு நித்திய பிதாவா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக பிறக்க போகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை குறித்து, 5வது நாமத்தை குறித்து இந்த தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, பெரிய தீர்க்கதரிசி அநேக பெரிய காரியங்களை தீர்க்கதரிசனமாக உரைத்த இந்த மனிதன் சொல்கிறார். 5வது நாமம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அதான் சமாதான பிரபு. அல்லேலூயா. எவ்வளவு அழகான பேர் பாருங்க. சாதாரண பிரபு இல்லை. நிறைய பேர் இந்த சர்ச்சில் பிரபு பிரபுன்னு பிரபாகர பேரு. ஆனா பிரபு பாசமா கொடுப்பாரு. ஆனா இவரு வெறும் பிரபு இல்லை. என்ன பிரபு? சமாதான பிரபு. அல்லேலூயா. சொல்லும் போதே சந்தோஷமா இருக்கு. நீ மனுஷனுக்கு என்ன தேவை? பிரியாணி என்ன தேவை? மசாலா தோசையா? இல்லைங்க. மனுஷனுக்கு முதல்ல சமாதானம். சமாதானம் வச்சுக்கீங்கன்னா நான் மசாலா தோசைக்கு உயிர் போடுறோம். வேணாம். பிரியாணி வேணாம். எனக்காக மனுஷன் போய் பார்த்து Prince of Peace, our Lord Jesus Christ is called by Isaiah prophet Prince of Peace, சமாதான பிரபு. நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே அவர் பாட்டு பருவத்திலே முன்னணியிலே எப்பாப்ராத்தா என்று சொல்லப்படுகிற இடத்திலே ஏன் சேர்ந்தார் என்றால் நம்ம எல்லாரும் சமாதானத்தை கொடுக்க பிறந்தார். அல்லேலூயா. அவர் நீங்க அவர் உலக வாழ்க்கையில வாழ்ந்து எல்லாத்தையும் நீங்க அவர் சமாதானம் கொடுக்கிறத நீங்க பார்க்கணும். அதை பற்றி நாம படிப்போம். எல்லாருக்கும் அவர் சமாதானம் கொடுப்பார். சமாதானங்கிற இந்த வார்த்தையை யாருமே சாதாரண எடுத்துக்க கூடாது. ஒரு கோட்ஸ்ல நான் படித்தேன். There is no greater wealth in this world than peace of mind. உலகத்திலே பெரிய ஐஸ்வர்யம் எதிரானா பீஸ் ஆஃப் மைண்ட் தான். அல்லேலூயா. நிறைய பேர் கோட்டீஸ்வரர்கள், உலக புகழ் பெற்ற மனிதர்கள், நிறைய ஐஸ்வர்யத்தை மிதந்தவர்கள், அழகிலே மிதந்தவர்கள் கடைசி காலத்துல சூசைட் பண்ணி கொண்டிருக்கிறார். பேர் பெற்ற மனிதர்கள் தங்கள் நோக்கி அவர்கள் எழுந்து போயிட்டார். ஏன்? எல்லா ஐஸ்வர்யமும் இருக்குது. பெரிய ஐஸ்வர்யம் என்னது? சமாதானம். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுக்கு தேவை என்னது? சொல்லுங்க. சமாதானம். இந்த சமாதானம் எந்த மாநில போய் வாங்கலாம்? பீனிக்ஸ் மாநில போய் கிடைக்குமா? பெரிய மாநிலம் அங்க கிடைக்குமா? ஸ்பென்சர்ஸ்ல கிடைக்குமா? எக்ஸ்பிரஸ் அவங்க கிடைக்குமா? மெரினா பீச்சில் கிடைக்குமா? இல்ல மாமல்லபுரத்தில் பெரிய கடைகள் அங்க கிடைக்குமா? எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஐஸ்வர்யம் சமாதானம்.
ஒரு மனுஷனுக்கு தேவை நிம்மதி. அந்த சமாதானத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே அவருடைய பெயர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவா இருக்கிறார். சின்ன சண்டை கிளாஸ்ல ஒரு பாட்டு, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, 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 இயேசு வந்த வீட்டிலே சாத்தானில்லை, இயேசு வந்த வீட்டிலே சாத்தானில்லை, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே. சின்ன வந்து 2-3 சண்டே கிளாஸ்க்கு ஒரு கேம்ப் இருக்கும். அந்த கத்துக்கு தான் இருந்தப்பா. Where there is Jesus, there is peace. Where there is Jesus, there is light, no darkness. ஆண்டவர் எங்க இருக்கிறார் அந்த வெளிச்சம், ஆண்டவர் எங்க இருக்கிறார் அந்த சமாதானம். உலகத்திலே பெரிய ஐஸ்வர்யம் எதுனா சமாதானம். அதே நான் ஆசிரியர் போட்டெல்லாம் போட்டு லண்டன்ல பெரிய போட்டிஸ் பண்ணாங்க. நம்ம இந்தியாவில் ஒரு இந்திரி சினிமா நடிகை கல்யாணம் பண்ணோம். கொஞ்ச நாள் வாழ்ந்த பாவம் பாசப்பட்டு கல்யாணம் பண்ணோம். சூசைட் பண்ணி பீஸ் பண்ண லண்டன்ல அப்பேற்பட்ட பணக்காரன். நம்ம இந்திய சமாதானம் கிடையாது. சமாதானம் ஒரு வாழ்க்கை செத்து போன ஒரு வாழ்க்கை. Therefore, every human being, ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றைக்கு தேவை சமாதானம். சமாதானம் இருந்துட்டு அப்போதுங்க எல்லாம் தானே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கேட்டா எனக்கு இப்ப தேவை சமாதானம். I want peace of mind. Peaceful life தான் எனக்கு வேணும். I don't want money. Money will come and go, but peace will not get it from anywhere, from any corner. You will not get it. You can get it from the Lord Jesus Christ. நிறைய சமாதானம் வச்சிருக்காங்க. அதான் பேர் தான் பிரபு, சமாதான பிரபு. செகண்ட் பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு பார்ட் ஆஃப் த லைஃப் என்னன்னா சமாதானம். ஒரு மனிதனுடைய மைய பகுதி இதே புதிப்பே சமாதானம். சமாதானம் இல்லாம வாழ முடியாது. குடும்பத்துக்கு தேவை சமாதானம், தனிப்பட்ட மனிதனுக்கு தேவை சமாதானம். அருமையானவர்களே, the greatest blessings, எல்லா ஆசீர்வாதத்திலையும் பெரிய ஆசீர்வாதம் சமாதானம். அப்புறம் பைபிள் சொல்லுது சமாதானம் வந்து கிஃப்ட் ஆகுதான், அது கடவுள் சொல்ற ஒரு கிஃப்ட். அது கொடுத்துதான் வச்சுக்காங்க, மற்ற நிம்மதியா இருக்கு. அது வந்து வேதம் சொல்றது சமாதானத்துக்கு வந்து ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட், அது வந்து ஆவியின் கனி. ஆவியின் கனி 9 இருக்குது. 3வது கனி சமாதானம், அன்பு, சந்தோஷம், சமாதானம். இது நமக்குள்ள இருக்கு. அன்பு, சந்தோஷம், சமாதானம். இது பெரிய கதையாக நம்ம போவேன்னா அதே மாதிரி ஆண்டவர் தன்னுடைய ஃபர்ஸ்ட் பிரீஸ்ட் பேரை அவனுக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அப்ப கற்றுக் கொடுத்தாரு 3 காரியத்தை சொல்லணும். ஜனங்கள் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்கக்கடவுள். காப்பது முக்கியமானது. காக்கக்கடவுள் அது ஒரு ஆசீர்வாதம். 2வது தன்னுடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்னை கிருபையாயிருக்க கடவுள். முதல்ல காக்கணும். 2வது நம்ம மேல கிருபையா இருக்கணும். 3வது நம்முடைய முகத்தை உண்மை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவுள். அப்போ ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவரின் நாங்கள் ஆசீர்வதிப்போம். சபை முடிஞ்சிடும். ஆண்டவர் இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவி ஐக்கியம், அதிலே வந்து கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி ஒவ்வொரு நிருபத்திலேயும் பவுல் எழுதுவார். அல்லேலூயா. நிருபத்தை எழுதுவார். கொலேசியர், கலாத்தியர், எபேசியர் எல்லா நிருபத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிருபையும் சமாதானம்
ஹீரோஸ் யாருன்னா 12 disciples. ஆனா அந்த 70 குடியிருந்தாங்க. அவர் கிராம அனுப்பும்போது சொல்றாரு, எங்கன்னா போனீங்கன்னா நீங்க காட் பிளஸ் சொல்லக்கூடாது, அந்த வீட்டுக்கு சமாதானம் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. அதான் பெரிய பிளஸிங்ஸ். எந்த வீட்டுக்கு போனாலும் நீங்க சமாதானம் சொல்லுங்க. அது பாத்திரம் இருந்தா நீங்க கொடுக்குற சமாதானம் அங்க இருக்கும். சப்போஸ் அதுக்கு அந்த வீட்டுக்கு வந்தீங்களாக இருந்தா அந்த சமாதானம் வாழ்க்கை உங்க கூடவே வரும். ஆக என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, சமாதானத்தை கொடுங்க. இன்னைக்கு நமக்கும் கூட ஊழியக்காரர்கள் ஜனங்களுக்கு சமாதானத்தை சொல்லணும். சமாதானத்தை கூட்டி சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றாரு. அல்லேலூயா. So every the man of God should proclaim the peace of God. தேவனுடைய சமாதானத்தை இன்றைக்கு அறிவிக்கிறவர்களாக நாம் காட்ட வேண்டும். இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானத்தை பற்றி நிறைய நான் படித்தேன். ஆனா சமாதானம் எப்பவுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஜாய். சமாதானம் இருந்தா தான் ஜாய் அப்புறமா வரும். புரியுதுங்களா? சமாதானம் இருந்தா தான் ஜாய் வரும். பீஸ் கிவ்ஸ் ட்ரூ ஹாப்பினஸ். ஒரு உண்மையான சந்தோஷத்தை சமாதானம் தான் கொடுக்கும். ஸோ if you want to have happy life, you must have peace of mind. அப்பதான் நமக்கு ஹாப்பினஸ் வரும். நமக்கு சக்சஸ், நம்ம பணத்தில் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கலாம், வேலையில் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கலாம், வாழ்க்கையில் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் அது நமக்கு ஒரு ஹாப்பினஸையோ ஒரு நமக்கு சமாதானத்தை கொடுத்தாரு. அதெல்லாம் ஒரு நாள் ஃபேட் ஆகிடும். படிப்பு, பணம், ஐஸ்வர்யம், சொத்து, சோகம், என்ன பர்சனாலிட்டி எல்லாம் பண்ணி காலி ஆகிடும். ஆனால் சமாதானம் மாத்திரமே உண்மையான ஹாப்பினஸ் கொடுக்கும். ரெண்டாவது, யார் குடும்பத்தில் சமாதானம் இருக்குதோ அவங்க பார்த்தீங்கன்னா கண்டென்ட் லைஃப் இருக்கும். அதாவது என்னன்னா, எல்லாம் இன்னைக்கு சாப்பிட்டது போதும், எனக்கு நல்ல ட்ரெஸ் இருக்குது போதும், நல்ல வாட்ச் இருக்குது போதும், ஏதோ மாசம் கொஞ்சம் என்ன கிடைக்கிறோ சம்பளம் அது போதும். அழகாக சொல்லுவாங்க நம்ம தமிழ் ஒரு பழமொழி, போதும் என்ற மனமே ஒன் செய்யும். மனுஷன் என்ன பண்றான்னா ஓடுறான், எதையும் தேடி ஓடுறான். அப்படின்னு ஓடுறான், ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஆனா நிம்மதியா இருக்காங்க பார்த்தா இல்லை. ஆனா சமாதானம் தான் நமக்கு ட்ரூ ஹாப்பினஸ் கொடுக்குது. சமாதானம் தான் போதும் என்ற மனதை நமக்கு கொடுக்குது, கண்டென்ட் லைஃப். ஆகவே இந்த சமாதானத்தை நாம் நாட வேண்டும். அருமையானவர்களே, அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது சமாதானம் தான் நல்ல தூக்கம் வரும். என்னங்க தூங்குறோம்னா யார் தெரியுங்களா? நல்ல சமாதானம் போய் பத்துக்க தூங்கி மாட்டாமா? அவன் மாதிரி ஆசை தெரிஞ்சப்பட்டவன் எவன்? The Bible says peace helps you to sleep well. நல்லா தூங்குறதுனா தூங்குவாங்கன்னா நீ மனசுல நிம்மதி. நிறைய பேர் தூங்கவே மாட்டாங்க. காலையிலேயே தள்ளாடும், நிற்க முடியாது, உட்கார முடியாது. இதோ இதெல்லாம் படப்படமா அடிச்சுக்குது, முட்டிலாம் ஆடுது. ஆனால் தூங்குறதுனா எல்லாமே ஆடும். வேலைக்கு போனாங்கன்னா பேரா பிடிக்கும்போது கையா தூங்கினா எல்லாமே நிற்கும். ஆக சமாதானத்தை தான் நமக்கு நல்ல தூக்கம். புரியுதுங்களா? ரெண்டாவது இந்த காம் மைண்டு இருந்தால் தான் நமக்கு தூக்கம் வரணும் சொல்லி நான் படித்தேன். அது மாத்திரம் இல்லை, சமாதானம் எங்க இருக்குதோ அப்பதான் ஆரோக்கியம். அதேபடியே ரொம்ப படப்படப்பா குழப்பமான காலை வச்சு பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் பேக் ஆகிட்டு கேட்டீங்களா? அதே மனுஷனை நீங்க காம் டவுன் பண்ணி சிரிக்க வச்சு கூட்டா வச்சுக்கினா பிபி நார்மல். ஒரு சமயம் கீழே போய் போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த மேல போய் அந்த மனுஷனை கொண்டுதான் எதிர்னாக்கா இந்த படப்படப்பான டென்ஷன் ஒருத்தர் அடிக்கடி சொல்றாரு, டென்ஷனா இருக்கு. சும்மா ரொம்ப சின்னத கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க அடிக்கடி சண்டை போட்டு வந்துடுவாருங்க. எங்ககிட்ட நீதிமன்றம் மாதிரி
டென்ஷன் ஆகுது பாஸ்டர், டென்ஷன் பண்ணல பாஸ்டர். டென்ஷன் போதும், அல்லேலூயா, to kill, but peace gives you healthy life. நீ ஜிம்முக்கெல்லாம் போ, நீ ஸ்விம்மிங்லாம் பண்ணு, நீ வாக்கிங்லாம் பண்ணு, காக்கிங்லாம் பண்ணு, ஆனால் ஹெல்த்தி என்ன தப்பை அந்த ஹெல்த் ஆரோக்கியத்தை நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது. பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்து நீ இதெல்லாம் பண்ணினா எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். எல்லாம் இப்போ சொல்லுவோம் ஒர்க் அவுட் பண்ணும், ஃபிட்டாக இருக்கும். எங்க ஃபிட்டு? இங்கே ஃபிட்டாக இருப்பாரு. ஃபிட் இல்லாத நிறைய பேர் இந்த ஆர்ட் ஜிம்முலாம் செத்து போயிட்டாங்க. என் பாய்ஸ் காரணம் என்ன தெரியுங்களா? எனக்கு நல்லா தெரியும். மைண்ட் சரியா இருக்காது. கன்ஃபியூஸ் மைண்ட் வச்சு நான் வெயிட் தூக்குவோம், ஹார்ட் ஃபெயில் ஆயிடும். வேற ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த மனசுக்கு இதயத்துக்கு நீங்க எக்ஸசைஸ் என்ன வேணும்? எனக்கு பீஸ் வேணும். ஓடி ஓடி பணம் வேணும்னா மைண்ட் இருக்காது, அதிகமா பண்ணாது. சமாதானம், சமாதானம் ஒரு மனிதனுக்கு மாபெரும் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. There is peace, there is no stress. இனி பிரச்சனை என்னன்னா வரோம் போறோம்னு சொல்றது ஸ்ட்ரெஸ் பாஸ்டர், ஒரே ஸ்ட்ரெஸ் பாஸ்டர். சைக்காட்ரிஸ்டுக்கெல்லாம் நல்லா பணம் வசதி என்ன ஒரே வருமா இருக்குமா போயிட்டு சைக்காட்ரிஸ்ட் அவருக்கு கொண்டாடுமா அவன் எதெல்லாம் சொல்லி அனுப்புவான் கவுன்சிலிங். அதை நினைக்காதுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே உனக்கு ஆரோக்கியத்தையும் காயங்களையும் மாற்றுகிற, உன்னை மன அழுத்தத்திலிருந்து உன்னை விடுவிக்கிற, அந்த ஹெல்த் லைஃப் கொடுக்குற விஷயம் சமாதானத்தை மாத்திரமே கொடுக்க முடியும். அடுத்தபடியாக இந்த சமாதானம் என்ற வார்த்தை ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது தெரியுங்களா? இந்த பீஸ் பிரிங்ஸ் கிளாரிட்டி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிசிஷன் எடுக்கும்போது நல்ல டிசிஷன் எடுக்கணும்னா மைண்ட் கிளியரா இருக்கும். அப்பதான் நல்ல டிசிஷன் எடுக்கணும். மைண்டை குழப்பமா வச்சுக்கலாம் நம்ம எந்த டிசிஷனையும் சரியா எடுக்க முடியாது. தப்பு தப்பா பண்ணணும், அதை நம்ம தான் பண்ணணும். அப்புறம் நம்மளே பண்ணிட்டு நம்மளே அழுவோம். ஏன் இந்த தப்பான முடிவுகளை எடுத்து காரணம் என்னன்னா குழப்பமான மனநிலையில் எடுக்கப்பட்ட முடிவுகள். புரியுதுன்னா அதான் பீஸ் என்பது, சமாதானம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்குது. நல்ல ஒரு தீர்மானங்களை எடுக்க, நல்ல ஒரு முடிவுகளை எடுக்க அது உதவி செய்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா கேட் ஆஃப் த வால், இப்படி விசாரிக்கீங்க அப்படி விசாரிக்கா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. திடீர்னு தான் அப்படி இல்லைங்க, இதுதான் வழி, இதுல நடக்கணும், இதுதான் வழி, திஸ் இஸ் த வே, திஸ் இஸ் த திங் யூ ஹேவ் டு டு அப்படிங்கிறத ஒரு கிளாரிட்டியை, ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிற, பெட்டர் டிசிஷன் எடுக்கிற அந்த மனநிலை கொடுப்பது சமாதானம். சக்சஸ் கேன் பி ஃபேக். என்னுடைய பெரிய பெரிய பட்டம், பதவி, ஐஸ்வர்யம், வீடு, காடு எல்லாம் ஒரு நாளைக்கு போயிடும். சமாதானம் கடைசி இருக்க லாங் லாஸ், கடைசி இருக்க முன்னாள் வரும். அதே இல்லையா? சமாதானம் கடைசி இருக்க நம்ம கூட நிற்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. ஆகவே சமாதானம் வந்து நெருப்பு கூட சண்டை வராது. சன் இல்லைன்னா நிழல் வராது. ஆனால் சமாதானம் நம்ம தொடர்ந்துமே இருக்கணும். சமாதானத்தை பெற்ற மனிதர்களாக நாம் வாழ்க்கை வருகிறது என்றைக்கு நம்மளுக்கு வைக்கணும். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது சமாதானம் உள்ள ஒரு மனிதன் என்ன பண்றாருன்னா உறவுகளை பலப்படுத்துகிறார். ரிலேஷன்ஷிப் வந்து அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறார். குட் மார்னிங் எல்லாரோடும் அவர் நல்ல உறவாக இருக்கார். குழப்பவாதி எல்லாரையும் கன்ஃபியூஷன் பண்றாரு. எங்க போனாலும் ஒரு கான்ஃபிளிக்டை ஏற்படுத்தி விடுறாரு. ஆகவே where there is peace, it strengthens relationships. சமாதானம் இருக்கிற மனசுதான்
உறவுகள். ஓகே, ஏழாவதாக நாம் பார்க்கும்போது பீஸ் கிவ்ஸ் யூ ஃப்ரீடம். எந்த சமாதானம் இருக்கோ அந்த விடுதலை. அல்லேலூயா. மன ரீதியான விடுதலை, உடல் ரீதியான விடுதலை. என்ன ஃப்ரீடம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினா நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக ஆவீங்க. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஃப்ரீடம். எனக்கு நான் கட்டப்பட்டு கூடாது. நவம்பர் மாசம் கடைசி பார்த்து ஒரு ஸ்டடி ஒரு கூண்டு குடிச்சிருக்கேன். எங்க குடிச்சிருக்கு தெரியாது. அப்படியே சாஞ்சிட்டேன். கண்டினியூ ஒரு நைட் கண்டினியூஷன் இருந்துட்டே இருந்தேன். எனக்கு ஆச்சரியமா பார்த்ததே இல்லை. ஒரு வாரம் என்னால் எதுவுமே செய்ய முடியல. அது என்னன்னா நம்மளை அரசு பண்ணிக்கலாம். அது போன பிற்பாடு தான் சூப்பராக பண்ணேன், சூப்பராக பேசினேன், சூப்பராக போயிட்டேன். அதாவது நம்ம ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னா நமக்கு மனசுல எப்படி இருக்கணும்? சமாதானத்தோட இருக்கும். இல்லைன்னா நம்ம கட்டப்பட்டவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை மைண்டை கட்டிடும். அதுவே திருப்பி வந்துருக்கும். திருப்பி உட்காந்து இருக்கும். இந்த எல்லாம் மிரட்டுவாங்க. ஆனால் மறுபடியும் உங்களுக்கு உட்காந்து திருப்பி மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. கேட்டீங்களா? இப்போ நம்ம முக்கியமாக நமக்கு தேவை சமாதானம். அந்த சமாதானம் தான் நமக்கு விடுதலையான வாழ்க்கை. இப்போ நான் ஃப்ரீயா இருக்கிறேன், ஜம்முன்னு பேசுறேன். எனக்கு கொஞ்சம் எங்கன்னா பிரச்சனை மைண்ட் எதுனாக்கா நல்லா பேச முடியாது. இப்போ நல்லா ஃப்ரீயா இருக்கேன். மன ரீதி, உடல் ரீதி எல்லாமே ஃப்ரீடம். கத்தருங்க விடுதலை ஆகியிருக்கார். விடுதலை ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டு இருக்கிறார். நல்லா போட்டா பேச கத்தருக்கு மைக் பண்றார். ஆகவே சமாதானம் தான் நமக்கு விடுதலை கொடுக்குது. சமாதானம் பிரபுதான் கிட்டதான் சமாதானம். ஓகே, அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது எங்கே சமாதானம் இருக்குதோ அங்கு ஒரு நன்றியுள்ள இதயம். Where there is peaceful heart, there you can see the gratitude. இன்றைக்கு நன்றியுள்ள இதயம் நமக்கு இருக்கிறதா? தேவனுக்கு நன்றி கூட சக மனிதர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்ப இந்த gratitude, the peace endeavor, there is gratitude, there is appreciation. எப்பவுமே அந்த gratitude நன்றியுள்ள இதயம் படைத்த மனிதன் எதையும் தொடர்ந்து சில பேர் நம்ம பிடிச்சிங்கன்னா அது பின்னாலே தான் போவாங்க. அது பின்னாலே தான் பேசுவோம். அதை பற்றி பேசுவாங்க. அது பின்னாலே போவாங்க. அங்கேயே போய் சிக்கிக்குவாங்க. ஆனால் சமாதானம் கொண்டவர்கள் நன்றியோடு நிலையாற்றவர்கள் ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, கடைசியாக சமாதானத்தை பற்றி உங்களுக்கு நான் ஒரு ஓமை சொல்ல விரும்புகிறேன். சமாதானம், the peace protects your soul. சமாதானம் உங்க ஆத்மாவை காக்கும். அதே போல உங்க ஆத்மாவை வேறுபடுத்தா இருக்காது, காமா கூலா இருக்கு. அந்த சமாதானம் வேறு கொண்டு அது நல்லா வளர்ந்ததுன்னா அது மேற்கொண்டு வளர்ந்து அது கடைசியில் செய்யறதால நம்முடைய சமாதானத்துக்கும் நம்முடைய ஆத்மாவை காத்து கொள்ளும். ஆக நமக்கு இன்றைக்கு மனிதனுக்கு, மனித இனத்துக்கு தேவை சமாதானம். உலகத்தை பாருங்க, சமாதானம் இல்லை. ஏன்? உக்ரைன் ரஷ்யா யுத்தம், இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம், ஈரான் யுத்தம், நிறைய பேர் யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க. சமாதானமா இல்லை. உலகத்திலே சமாதானம் இல்லை. இந்த உலகத்துல சமாதானத்தை கொடுக்கும்படியாக சமாதானம் பிரபு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தேவை. இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகம் அவரை அங்கீகரிக்க வேண்டும். அப்பதான் உலகத்துக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். இன்னைக்கு ஆண்டவர் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய தீர்க்க தரிசனங்கள் ஆவியாகமத்திலே குறைக்கப்பட்டது. ஆனா சமாதான கர்த்தர் அப்படின்னு சொல்லி வரப்போகிறவர் தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லிட்டார். வரப்போகிறவர் சமாதானம். இன்னும் யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆவியாகமத்திலே
அவனை ஆசீர்வதித்து மறுபடியும் கொண்டு வந்த பிற்பாடு கடைசி நாட்களிலே 12 கோத்திரத்தையும் ஆசீர்வதித்தான். யூதா கோத்திரத்தை தான் இயேசு வருவார் அப்படின்னு நம்ம தீர்க்க தரிசனம் வந்தோம். நம்ம யாக்கோபை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. அவர் போராடி ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். புரியுதுங்களா? ஆனா அப்படி அல்ல. ஆபிரகாமை போல யாக்கோபு ஒரு பெரிய தீர்க்கதரிசி. 12 கோத்திரத்தை பத்தி அவர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் நடந்தது. அவர் இயேசு கிறிஸ்து வருகையை குறித்து யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களிலே ஆதியாகமம் 49:10 சொல்லுகிறார். சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகள் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவர்களுக்கு சேருவார்கள். யார் வரணும்? சமாதான கர்த்தர் வரும் அளவும். பேர் வச்சுட்டாரு. யார் வச்சது? ஏசாயா தீர்க்கதரிசி மாத்திரம் வரப்போகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு என்று சொல்லவில்லை. பல உலகம் தோன்றின கொஞ்ச நாள்ல வாழ்ந்த, கொஞ்ச 1000 வருஷத்துல வாழ்ந்த யாக்கோபு அவர் சொல்லுகிற யூதா கோத்திரத்தை பார்த்து, யூதா கோத்திரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார், கர்த்தர் வருவார். ஆனால் யாருன்னா அவர் சமாதான கர்த்தர். அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் சமாதான கர்த்தர். அவர் சமாதான பிரபு. நமக்கு சமாதானம் கொடுத்துதான் அவருடைய நோக்கம். நம்ம சமாதானமா வாழ வைக்கிறதா அவருடைய ஆசை. அவர் சமாதானத்தை எல்லாரும் அள்ளி கொடுத்தார். ஒரு பக்கம் சுகத்தை அள்ளி கொடுத்தார், ஒரு பக்கம் அன்பை அள்ளி கொடுத்தார், ஒரு பக்கம் மன்னிப்பை அள்ளி கொடுத்தார். அதே சமயத்தில் நீ சமாதானத்துக்கு மகளே வேதனை நீங்க சுகமாய் அப்படி சமாதானத்தை அள்ளி வீசினார். கேட்டவனுக்கான இல்லை இல்லாமல் சமாதானத்தை கொடுத்தார். தன்னுடைய சீடர்கள் மன கசந்து அழுகிறது. அவர் மத்தியிலே அவர் தரிசனமாக்கி வீட்டில் பிற்பாடு உங்களுக்கு சமாதானம். யூ டோன்ட் நீட் டு கிரை. நீங்க கலனம் வேண்டாம், அழ வேண்டாம், நான் உயிரோட இருக்கிறேன், உங்களுக்கு சமாதானம் சொல்லி அவர் சொன்னார். ஆகவே ஆதியாகமம் புஸ்தகத்திலேயே நம்முடைய கர்த்தருடைய பெயர் என்ன அவர் சமாதான கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துமஸ் அப்படின்னா நம்ம சமாதானம் இல்லாத ஒரு கிறிஸ்துமஸை கொண்டாடுறது வேஸ்ட். இந்த பீஸ்ஃபுல் மைண்டோட ஒரு டீயை குடிச்சா கூட போதும், கேக் சாப்பிடலாம் பரவாயில்ல. பீஸ்ஃபுல் மைண்ட், இந்த பீஸ் ஆஃப் மைண்டோட ஒரு டீ குடிச்சா கூட போதும். ஹாப்பி கிறிஸ்துமஸ். எல்லாரும் என்ன சொல்ல போறீங்க? ஹாப்பி கிறிஸ்துமஸ். மே காட் பிளஸ் யூ வித் பீஸ் அண்ட் ஜாய். அப்படி லவ் சொல்ல போகுது. ஆனா do you have real peace? இப்பதான் சொல்லி கொடுத்தார். Give space. வாழ்க்கையில் இடம் கொடு. இடம் கொடுத்தாலும் ஒரு பீஸ் கொடுக்க முடியாது. டாக்டர் ஊசி கொடுத்துறாங்க நோய் நல்லா, கையை நீட்டினா கையை காட்ட மாட்டாங்கன்னா நோய் எப்படி நல்லா? You have to show your hand. You have to give your life to Jesus. ஆண்டவருக்கு ஸ்பேஸ் உள்ள வருஷம் உன் கிரியை செய்ய சொல்லணும். அப்போ அவரோட சமாதானம் அப்பாதிரி ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்தனாலேயே இன்னொரு தீர்க்கதரிசியை வாழ்ந்தார். அவங்க ஏன் தெரியுமா? அவருக்கு நீங்க நிறைய பேர் அவரை பத்தி பேசுறது நீங்க அவர் வந்து இயேசு கிறிஸ்து எங்க உள்ள பிறப்பார்னு சொல்லிட்டாரு. கிளாரிட்டி, தெளிவான உறுதியான, அப்புறமா மிக அழகான முறையில கன்ஃபியூஷன் இல்லாம தீர்க்கதரிசி சொல்ற நீங்க பெத்லகேமில் இயேசு பிறப்பார்னு சொல்றாரு. இயேசுப்பாவே வரல, இன்னும் 7 நூற்றாண்டுகள் இருக்கிறது. அவர் சொல்றாரு, அவங்க எங்க பெத்லகேம்ல போனப்பா மாட்டு பருவத்துல பிறந்த குட்டி குக்கிராமத்தில் பிறப்பான்னு நீங்க சொல்லுங்க. கேட்டீங்களா? அவரை பத்தி சொல்றாரு. அவர் எப்படி இருப்பார்? அவர் சொல்றாரு, நீங்க 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இவரே சமாதானக்காரர். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போது நம்முடைய அரண்மனைகளை
வசனம் போயிட்டே இருக்கும். அதை பார்க்கலாம். நமக்கு என்ன தேவை அதை எடுத்துக்கணும். இவரே யாரு? சமாதான காரணர். அல்லேலூயா, அல்லேலூயா. வாட் a lovely name. அழகான ஒரு வார்த்தை. யார் இவர்? இந்த இயேசு கிறிஸ்து யார்? Who is Jesus? He will be our peace. He will be our peace. He will be our peace. Not your money, not your education, not your property, not your personality, not your fame, but He will be. Jesus will be your peace. Hallelujah. Yesu Christu மாத்திரமே சமாதானக்காரர். அவர் தொட்ட சமாதானம், அவர்கிட்ட பேசின சமாதானம், அவர் உள்ளத்தில் இடம் கொடுத்த சமாதானம், குடும்பத்தில் இடம் கொடுத்த சமாதானம், ஏசப்பா எங்க இருக்கிறதா அதெல்லாம் என்ன இருக்குது? சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பெருசானா என்ன தேவை? தான் வாழ்க்கை. அவங்க ஒன்றும் இப்போ சாப்பிட மாட்டாங்க. அவங்க ஒன்றும் பெரிய ஒரு நமை. இன்னைக்கு இந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். தீர்க்கதரிசி ரொம்ப அழகா சொல்றாரு, இவரே சமாதான காரணர். அதாவது ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, He will be our peace. Hallelujah. Who will be our peace? நம்ம கொஞ்சம் வாழ முடியாது. கொஞ்சம் பொழுது கட்டிப்பாங்க. ஒரு வார்த்தையில பொழுது கட்டிப்பாங்க. கேட்டீங்களா? ஐயோ என் பிள்ளைங்க தான் வாழ முடியாது. சமாதானம் இருந்தால் நீ வாழ முடியாது. சமாதானம் இருந்தால் தான் மனைவி குழந்தைங்க நல்லா நடத்துவார். கேட்டீங்களா? ஸோ மிக முக்கியம், நான் ஏற்கனவே சொன்னேன், வாழ்க்கையின் மைய பகுதி Lord Jesus Christ, the Prince of Peace. சமாதானத்தை தான் உங்கள் வாழ்க்கையின் மையமாக இருக்கிறது. அல்லேலூயா. எதுவும் உங்களுடைய வாழ்க்கையின் சென்டர் பாயிண்ட் கூட இருந்தாலே குழப்பம் தான். இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், கேசுவாமி கடைசி வரைக்கும் சொன்னார், உங்களுக்கு ஒரு சொத்து வச்சுட்டு போறேன். என்ன ஆண்டவன் சொத்து வச்சுட்டு போயிடுற தெரியுமா? உங்க அப்பா அம்மா சொத்து வச்சாங்க இங்கே தெரியல. ஆண்டவன் பெரிய சொத்து வச்சுட்டு போயிடுறாரு. என்ன சொத்து? உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறது இல்லை. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறது இல்லை. உலகம் கொடுக்கக்கூடாததும் எடுக்கக்கூடாததுமான சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போயிருக்கிறார். ஆனா அதை அனுபவிக்கிறது இல்லது. பாப்பா பேங்க்ல 10 லட்சம் வச்சுட்டு போயிருக்காரு. நீ வீட்லயே உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? 10 லட்சம் அப்படின்னா பாக்கெட்ல ஏறிடுமா? பாக்கெட்ல உட்காந்துருமா? பர்சன்ட் அதை உட்காந்து நீ ஏடிஎம் கார்டு வச்சுன்னா அதை எடுத்து அங்கே போயிட்டு நீங்க எவ்வளவு துட்டு வேணும் கேட்காம டைப் பண்ணணும். என்ன இல்லைன்னா பேங்க் போய் அங்கே விட்ராய் பண்ணி எடுத்துக்கணும். வச்சுட்டா அவர் மேல போயிட்டாரு. இப்படி சுதந்திரம் ஆண்டவர் அழகா சொல்றாரு, உங்களுக்கு நான் போவது நல்லது, உங்களுக்கு நான் பெரிய ஆசீர்வாதம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டு. ஆனால் உங்களுக்கு நான் பெரிய சமாதானத்தை வைத்துவிட்டு போகிறேன். என்ஜாய் த பீஸ். What is Christmas? Christmas is nothing. Enjoying the peace of God. Enjoying the love of God. Enjoying the joy of God. ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த சமாதானத்தை, சமாதானப்படுத்தி கொடுக்கின்ற அந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அனுபவிப்பது தான் ரியல் கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. நான் தூக்கிய போட்டு அப்படின்னு வாழ்க்கை வாழ்க்கை என்ன பிரயோஜனம்? இந்த ஸ்கூல்ல சொல்றாங்க முடியல போட்டு எல்லாருக்கும் டென்ஷன். அல்லேலூயா. சமாதானம் தான் எல்லாம் நல்லா பண்ண முடியும். ஒருத்த ஆபீஸ்ல உள்ள தப்பா வேலை செய்யறாங்கன்னா அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் மைண்ட் சரி.
கேட்டீங்களா? ஸோ சமாதானம் அவங்களுக்குள்ள இல்லை, மனசுல இல்லை. சமாதானம் யாரையும் தெரியாம ரொம்ப தப்பான வேலை செய்வாங்க. அல்ல இல்லையா? எப்போ வாழ்க்கை போய் ஆலோசனை கேட்க போறீங்க? ஒரு நிதானமான மனுஷன். ஆகவே ஆண்டவர் நமக்கு சொத்தை வச்சுக்கிறார். ஒன்ன வைக்கலன்னு சொல்லாதீங்க. நீங்க எங்கேயும் வாங்க முடியாத ஒரு சொத்து தான் சமாதானம். உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம், எடுக்கக்கூடாத சமாதானம். இது வாலிபருக்கு தேவை, புருஷன்மார்களுக்கு தேவை, குழந்தைகளுக்கு கூட தேவை, முதியவருக்கு ரொம்ப ரொம்ப தேவை சமாதானம். ஆண்டவர் சொல்லிட்டார், உங்களுக்கு சமாதானத்தை வைத்துக் போகிறேன். ஒரு வார்த்தை கூட அவருக்கு ஒன்னுடைய என்னுடையதுன்னு சொன்னாரு. இத்தனை நாள் முடிஞ்சு ஒன்னு சொல்றது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதியும் தேவையில்லை எல்லாம் கூட கூட அப்படி சொன்னாரு. ஆனா சொத்து வச்சது இதுதான். என்னது? சமாதானத்தை நான் வைத்து போட்டேன். அப்ப நீங்க சுதந்திரீங்கன்னா அந்த சமாதானத்தை திருப்பி சொல்ற ஒரே ஒரு வார்த்தை பேசி கொடுக்கணும். பிரின்ஸ் ஆஃப் பீஸ் உங்க உள்ளத்துல உங்க வாழ்க்கையில நல்லா கொடுங்க. உள்ளபடி நல்லா கிரியை செய்து உலகம் கொடுக்கக்கூடாத எடுக்கக்கூடாத சமாதானத்தினாலே நம்ம என்ன பண்றாரு நடப்போம். அதேபடிய கருமையானவர்களே, இவரே சமாதான காரணம். இந்த மீகா எழுதின இந்த தீர்க்க தரிசன வசனத்தை பாட்டாவே எழுதி இந்த பாட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் என் பிரசங்கத்தை மேட்ச் ஆகிறதுக்கு நான் பாட விரும்புகிறேன். ஸோ
இல்லைங்க. உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் சைனாவா இருக்கும், ஜப்பானா இருக்கும், கொரியாவா இருக்கும், எல்லா ஊர்லயும் இந்த பாட்டு இருக்கு. இந்தியாவில் பார்த்தா தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் த வேர்ல்ட் கிறிஸ்துமஸ் சாமி. இதுல மெயினா என்ன சொல்றாருன்னா அவர் சமாதான காரணர், அவர் பாவ நாசர், அவர் ஜீவன், அவர் ஒளி. எந்த மனுஷன் பிரகாசிக்கிறார்? மெய்யான ஒளி. அவர் பிறந்த போது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சம் எப்பேற்பட்ட இருளையும் விரட்டி அடிக்கக்கூடிய ஜீவோ, உலகத்தின் வழி, இருளிலே பிரகாசிக்கின்ற மெய்யான ஒளி அப்படின்னு சொல்லி இந்த பாடல். ஏன் இந்த பாட்டை ரொம்ப ஆசிரியர் பாடுறேன்னா, இது the whole world is இன்னைக்கு பாடிட்டு இருக்கு. அதனால ஏன் பாடுறேன்னா, நீங்க தீர்க்கதரிசி சொன்ன இவரே சமாதான காரணம், சமாதான காரணம் அப்படின்னு பாட்டு கேட்டீங்களா? சமாதான காரணம். அது மாத்திரம் அவர்தான் ஜீவன், அவர்தான் ஒளி, அவர்தான் நம்முடைய வாழ்க்கை. பாவத்தை நாசம் பண்ணி Hallelujah. 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 Therefore, இன்னைக்கு நமக்கு வாழ்க்கைக்கு அவசியம் தேவை சமாதானம். Hallelujah. இன்னைக்கு இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையில நிறைய நடக்குது. அவர் பிறந்ததனுடைய நோக்கமே சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும், மன்னிப்பை கொடுக்கும், சுகம் கொடுக்கும், கண்ணீரை குறைக்கும், காயங்களை ஆற்றும், வேதனை